இந்த இனிய மாலை பொழுதினிலே ஜாய் பள்ளியினுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே முதலாக பாஸ்டர் பால் பிரகாசம் அவர்கள் அருமையான ஆசியுரையும் வாழ்த்துரையும் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களை வணங்குகின்றேன். அடுத்தபடியாக சரவெடி போல் வெடிக்க காத்து கொண்டிருக்கின்றார் வடகரை ஜாய் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அன்பு சகோதரர் மீரான் அவர்கள். அடுத்தபடியாக இளைய தளபதி ஜாய் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய டைரக்டர் அகஸ்டின் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். பள்ளி குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகள், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அத்தனையும் சாதிக்க இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் மழைக்கு சற்று ஓய்வு கொடுத்தால் நம் குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சிகரமாக பார்க்க இயலும். அந்த இறை பிரார்த்தனையோடு இன்றளவிலே வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த ஜாய் பப்ளிக் பள்ளியானது வருங்காலங்களிலே எல்லோரும் வாழ்த்துவது போன்று பொன் விழாக்கள், வைர விழாக்கள், பவள விழாக்கள், நூற்றாண்டு விழா வரை சிறப்பாக கொண்டாட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த ஜாய் பப்ளிக் பள்ளியானது இந்த 5வது வகுப்போடு நின்று விடாமல் பெற்றோர் அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க, மாணவ செல்வங்களுடைய விருப்பத்திற்கிணங்க வருகின்ற ஆண்டுகளிலே தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தையும் கோரிக்கையும் வைத்து நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு தனியார் பள்ளிகளினுடைய சங்கம் இந்த பள்ளியினை தரம் உயர்த்தி 5வது வகுப்பு வரை அரசு அங்கீகாரத்தோடு இருக்கின்ற இந்த பள்ளியினை முதலாவதாக 8வது வகுப்பு வரை அங்கீகாரத்தோடும் பின்னர் 10வது வகுப்பு வரையும் சில ஆண்டுகளுக்கு பின்னர் +1 +2 வகுப்புகளும் வருகின்ற அளவிற்கு முழுமை நிறைந்த பள்ளியாக இது வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த இனிய மாலை பொழுதிலே ஆசிரியர் பெருந்தைகளுடைய அருமையான உழைப்பினால் நம் அருந்தவ செல்வங்களினுடைய கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கின்றன. பெற்றோர் பெருந்தைகளே தங்கள் குழந்தைகளை செல்போனிலிருந்து சற்று தொலைவில் வைத்து தொலைக்காட்சியிலே அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் தவிர தொடர்களில் எல்லாம் குழந்தைகளை பார்க்க விடாமல் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து தங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியிலே சேர்த்து அதன் மூலமாக இந்த பள்ளி பெருமை அடைந்து பள்ளியில் உங்கள் குழந்தைகள் சேர்ந்ததால் நீங்கள் பெருமை அடைந்து பள்ளியால் நான் பெருமை அடைந்தேன், என்னால் இந்த பள்ளி பெருமை அடைந்தது என்கின்ற அளவிலே வருகின்ற காலகட்டங்களில் உலகளாவிய நாடுகளிலே இந்தியா மிகப்பெரிய நல்லரசாக, வல்லரசாக, வளர்ந்த நாடாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தூண்கள் இந்த பண்பொழி ஜாய் பப்ளிக் பள்ளியில் படித்த மாணவ செல்வங்களாக அமைய வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே IFS அதிகாரிகளாக, IAS அதிகாரிகளாக, மருத்துவராக, பொறியியல் வல்லுநராக, ஆசிரியராக, பேராசிரியராக, அரசியல் வல்லுநர்களாக எத்துறையிலும் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அந்த துறையிலே ஜாய் பப்ளிக் பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியர்கள் இருக்கின்றார்கள் என்ற நிலை வளர வேண்டும். மகாவீரர் அக்பரை ஈன்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது வீரத்தை ஊட்டி வளர்த்தாள் என்று வரலாறு சொல்கின்றது. இந்த ஜாய் பப்ளிக் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுடைய தாய்மாராகிய நீங்கள், பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது டார்கெட் வச்சு இந்த அளவிற்கு நீ வளர வேண்டும், முன்னேற வேண்டும், உயர வேண்டும், நல்லவராக வளர வேண்டும், வல்லவராக வளர வேண்டும், பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், பாசம் உள்ளவர்களாக வளர வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி நல்ல தலைமுறைகளை உருவாக்குவதற்கு இந்த பள்ளி காத்து கொண்டிருக்கின்றது. பள்ளியோடு இணைந்து இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளின் இரண்டாவது தாய்மார்கள்.
நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியைகள். பெற்ற தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு முதல் ஆசிரியை. இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் இரண்டாவது தாய்மார்களாக இருந்து அன்போடு அரவணைத்து பாதுகாப்போடு சிறந்த கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஜாய் பப்ளிக் பள்ளியினுடைய எதிர்காலம் மிக உயர்ந்த நிலைக்கு வளர வேண்டும் என்று வாழ்த்தி, நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற திரைப்பட பாடல் பழசு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் ஜாய் பப்ளிக் பள்ளியினுடைய ஆசிரியை வளர்ப்பதில்லை என்கின்ற அளவிற்கு தம் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அதுபோன்று எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி சிறந்ததொரு கல்வி நிறுவனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாய் பப்ளிக் பள்ளிக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற, ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற அத்துணை பெற்றோருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, இருபால் மாணவ செல்வங்களே, எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை புரிய இன்றே திட்டமிடுங்கள். ஆல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் வின்னர்ஸ், பட் ஆல் வின்னர்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் கடினமாக உழைத்தவர்கள், கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் திட்டமிட்டு கடினமாக உழைத்தவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும் என்று. அதுபோன்று இந்த ஜாய் பப்ளிக் பள்ளியிலே பயில்கின்ற மாணவ செல்வங்களுடைய பிறப்புகள் சம்பவங்களாக இருக்கலாம், அவருடைய இறப்புகள் சரித்திரமாக அமைய அத்துணை துறைகளிலும் கோலோச்ச எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.